அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னாக்க கடந்த காலத்துல வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு இருக்கும், அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு அவருக்கு மருத்துவ செலவு செய்திருப்பீங்க. ராசிக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 12ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கு. அதனால ஏதோ ஒரு வகையில தாம்பத்திய வாழ்க்கையில சில நெருடல்களோ அல்லது சில பிரச்சனைகளோ கணவன் மனைவிக்குள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த செவ்வாய் மாதத்தோட பிற்பகுதியில ஜூலை 12ஆம் தேதி உங்க ராசியிலேயே பயிற்சி ஆகுது. ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் டேக் கேர் எடுத்துங்க. அதே போல இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு ஊர் மாற்றமோ இடமாற்றமோ ஏற்படும். குறிப்பா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலையில சரி ஒரு இடமாற்றம் ஏற்படலாம். வேலைக்கு போகாதவங்களுக்கு ஒரு வீடு மாற்றம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே இப்போ 10ல இருக்கக்கூடிய சனி வக்கரமாய் இருக்கிறாரு. இந்த சனி வக்கரமானதுனால ஏற்கனவே வக்கர பயிற்சி பலன்களை போட்டிருக்கிறேன். உங்க சுய ஜாதகத்திலையும் சனி வக்கரமா இருக்கு அப்படின்னாக்க வேலை தொழில் அமைப்புகளில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குறிப்பா ஒரு இடமாற்றம் ஏற்படலாம், அல்லது வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாள் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் முயற்சி செய்து வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். குறிப்பா உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்றிருந்தா அவர்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல வேலை விட்ட உடனே இன்னொரு இடத்துல வேலை ரெடியா இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில போய் ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஊர் மாற்றத்தோட. அப்படி இல்லாதவர்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகல, நல்ல தசாபுக்தியும் நடக்கல அப்படின்னாக்க கேந்திர திரிகோணாதிபதிகளோட தசை அல்லது லக்ன யோகர்களோட தசை நடக்குதுன்னாக்க வேலை கிடைச்சிரும். இல்லைனாக்க கொஞ்சம் தாமதமாகும், கொஞ்சம் இடையூறுகள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், உடல்நலத்துல சில தொந்தரவுகள் போகும், கொஞ்சம் மன அழுத்தங்கள்லாம் இருக்கும். குறிப்பா இதுல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கும். ஒரு மனக்குழப்பங்கள்லாம் நிறையவே இருக்கும். அதே போல மிருகசீரிஷம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. மேலும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து இந்த செவ்வாய் குருவோட சேர்றதுனால பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் வகையில இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். குறிப்பா ஏற்கனவே மருத்துவ செலவு செஞ்சுட்டு இருக்கீங்க, வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வாழ்க்கை துணைவருடைய உடல்நலம் தேரும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. மேலும் நீங்களும் வாழ்க்கை துணைவரை நேசிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அவங்களுக்கு ஏதாவது செய்து அவங்களுடைய அன்பை பெறறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுவீங்க. அந்த வகையில உங்களுக்கு வாழ்க்கை துணைவர் வகையில கொஞ்சம் செலவுகளும் ஆகும். அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட அவங்களுக்கு எதையாவது செய்யணும், அவங்க மேல அன்பு காட்டக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும், நேசிக்கக்கூடியவராகவும் இருப்பீங்க. இந்த நேரத்துல அவங்களும் உங்களை நோக்கி நெருங்கி வருவாங்க. அதனால திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு இந்த மாதத்தோட இறுதியில உங்களுக்கு கிடைக்கும். இந்த சூரியனை பொறுத்த வரலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஜூலை 16ஆம் தேதி வரலும் இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகளை, குறிப்பா இந்த குடும்ப உறவுகளாலதான் சில கருத்து வேறுபாடே வரும். வாழ்க்கை துணைவர் வகையில உங்களுக்கு கருத்து வேறுபாடு பெருசா இருக்காது. வாழ்க்கை துணையுடைய உறவுகள் வகையில உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வரும், அல்லது உங்களுடைய உறவு வகையில சில நச்சரிப்புகள் சில பிரச்சனைகள் வரும். மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கு. அதனால கோபம் டென்ஷனே கொஞ்சம் குறைச்சிக்கணும். கோபத்தால் ஏதாவது வார்த்தை விட்டுட்டீங்கன்னா பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் வரும். அதே போல நீங்க கரெக்டாக பேசுனீங்கன்னா கூட அதை தவறா புரிந்து கொள்வார்கள். அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உறவுகளோட ஒர்க் பண்ற ஸ்பாட்ல மிக அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். மேலும் பாத்தீங்கன்னாக்க தொழில் செய்யக்கூடியவர்கள், பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும்னாக்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களை போன மாத பலன்களோடு சொல்லியிருப்பேன். ஒரு கடையை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். சில பேர் இந்த கடை மாற்றத்தை பண்ணியிருப்பீங்க, அல்லது வீடு மாற்றத்தை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி அமைப்பு இருக்கு. பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்தையோ அல்லது தொழிலையோ மாற்றக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மற்றவர்களுக்கு ஆல்ரெடி மாத்திருப்பீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அடுத்தது நீங்க ஆகஸ்டுக்கு மேல நீங்க மாற்றக்கூடிய வாய்ப்பு வரும். அப்படி இடமாற்றம் ஏற்படுதுன்னா, தொழில மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுன்னா நிச்சயமா முன்னேற்றம் உண்டுன்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க. வேற ஒரு இடத்துல உங்க கடையோ அல்லது உங்க தொழிலையோ ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. அதன் மூலம் ஆதாயங்கள் வரும், வருமானம் வரும். கடந்த காலத்துல ரிஷபராசிக்கு பொறுத்தவரையிலும் கடன் பிரச்சனை பெரிய அளவுக்கு, வருமான பற்றாக்குறைகள் பெரிய அளவுக்கு இருந்திருக்கும். இப்ப ஏறத்தாழ இப்ப சில மாதங்களாகவே ஓரளவுக்கு பணம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பணம் வருமானம் என்பது உங்களுக்கு கடனுடைய அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாகவே இருக்கும். அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா பிற்பகுதியில கொஞ்சம் நல்லா இருக்கு.
முற்பகுதியில இந்த செவ்வாய் 12ல ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஃபேமிலி லைஃப்ல மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சூரியன் ஜூலை 16ஆம் தேதி முதல் ராசிக்கு 3ஆம் பாவகத்துக்கு வந்துருது. ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 3ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா ராசியாதிபதி 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நெகட்டிவ். அதாவது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நிறைய முயற்சி செய்றீங்கன்னா கிட்ட போய் அது நிற்கும், அதாவது தடையா இருக்கும். ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னாக்க அந்த இடத்துல ஒரு 2-3 மார்க்ல மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். வேலை இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, உங்களுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ப்ரொமோஷன் கூட, அதாவது கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலன்ற மாதிரியான சூழ்நிலை இந்த மாசத்துல இருக்கு கொஞ்சம். அது முற்பகுதியில கொஞ்சம் நிறையவே இருக்கு. அதாவது நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அப்படின்ற மாதிரியும் நீங்க சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. ஏன்னா ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருந்து மறைவு ஸ்தானம், மேலும் பகை வீடு. அதனால நீங்க கடுமையான சில முயற்சிகளை செய்யணும். ஒன்றுக்கு மேற்பட்ட சில முயற்சிகளை செய்யும் போது மட்டுமே எல்லா விஷயமே சக்சஸ் ஆகும். மேலும் இந்த 3ஆம் இடத்துல புதனும் இருக்கிறாரு. இந்த சூரியன் புதன் சுக்கிரன் 3ஆம் பாவகத்துல வரும்போது சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, நிறைய அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் வேலை விஷயமா. அதே போல பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினரால் கொஞ்சம் ஆரம்பத்துல மன வருத்தத்தையோ சில பிரச்சனையோ அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மாதத்தோட முதல் பகுதியில விஷயத்துல மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க உங்க முயற்சிகளுக்கு வேகத்தை கூட்டுவார் இந்த சூரியன். அதனால ஒரு சில முயற்சிகள் உங்களுக்கு மாதத்தோட இறுதியில சக்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, உங்களுடைய தைரியம் கூடும், வீரியம் கூடும். அப்போ தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் நீங்கும். மாதத்தோட பிற்பகுதியில கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பெருசா இல்லாம தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய மனக்கசப்புகள் இல்லாம இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில. இந்த புதனும் ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்துடுறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனால நன்மைகள் தான். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி விரும்பிய கோர்ஸே கிடைக்கும். ஒரு ஊர் மாற்றம் இடமாற்றத்தோடு அது கிடைக்கும். படிக்கக்கூடிய ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல்நலத்துல சில தொந்தரவுகள் ஏற்படும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டா போதுமானது. மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் 10ல இருக்கக்கூடிய சனியும் சமசப்தமா பார்த்துக்கும். அந்த வகையில சில பேருக்கு புதிய தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள், ஒரு புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கூட்டாளிகளோடு சேர்ந்து அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். அவங்கெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்க தொழிலை ஆரம்பிக்கலாம். மேலும் ஒரு இடமாற்றத்தோடு அதை செய்யலாம், ஊர் மாற்றத்தோடு செய்யலாம். மேலும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானமும் கூடுதலாக கிடைக்கும் புதன் 4ஆம் பாவகத்தில் இருக்கும்போது. வண்டி வாகனங்கள் சம்பந்தமான செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. சில பேருக்கு வீடு மாற்றம் அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது அல்லது மாற்றி அமைக்கிறது, எக்ஸ்டெண்ட் பண்றது போன்ற வகையில செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் ராசியிலே இருந்து குருவோட இருக்கிறதுனால குரு செவ்வாய் சேர்க்கை என்பது குருமங்கள யோகத்தை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ திருமண முயற்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னாக்க திருமண முயற்சியை பொறுத்தவரை கொஞ்சம் தடையா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஸோ அதனால இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு முயற்சி செய்யறது நல்லது. ஏன்னா சூரியன் 2ஆம் பாவகத்திலையும் ராசிலேயே ராசிக்கு 12ல குரு மாதத்தோட முதற் பகுதியில் இருக்கிறாரு. மேலும் ராசியாதிபதி 3ஆம் இடத்துல மறையறதுனால சில முயற்சிகள்லாம் தடையாவே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். திருமண முயற்சிகளும் தடையாதான் இருக்கும். வேலை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் யாருக்கெல்லாம் சனி பகவான் உங்க ஜாதகத்துல வக்கரம் பெறலையோ இருக்கிற வேலையிலே இருக்கிறது நல்லது, அல்லது புதிய வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை விடாம இருக்கிறது நல்லது. முக்கியமா ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 11ஆம் பாவகத்திலையும் கேது 5ஆம் பாவகத்திலும் இருக்கிறாரு. 5க்குரியவன் 4ஆம் பாவகத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லதா. பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். கடந்த காலத்துல இருந்து வந்த பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்காது. பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்திருப்பீங்க. இந்த காலகட்டத்துல அந்த பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அவர்களுக்கு திருமணத்திற்கு வரன் பாக்குறீங்கன்னா அது அமையும், அல்லது அவர்களால சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு பொதுவாகவே நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும். நிறைய கடுமையான முயற்சிகள் மூலம் தான் எதையும் சாதிக்கக்கூடியதாகவே இந்த மாதத்துல இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ஏறத்தாழ மாதம் முழுக்கவே ராசிக்கு 3ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு. அப்ப 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு என்பது பாத்தீங்கன்னாக்க எல்லாத்துலயுமே போராடுவீங்க. அந்த போராட்டத்தோட எட்ஜில போய் நிக்கிற மாதிரி இருக்கும், வெற்றிக்கோட எட்ஜில போய் நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு என்பது விரைவில் கிடைக்கும். ஆனா அந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சில டிலே ஆகி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான். அதே போல திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் முதல் பகுதியில சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிற்பகுதியில பிரியாம இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஓரளவுக்கு ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதாவது ஆன்சைட்ல சில பேர் கிடைக்கும்,
வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு வரும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க வேலை வாய்ப்புல திடீர்னு சில பிரச்சனைகள் வந்து அங்கிருந்து இந்தியா வரக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, மண்மனை விவசாயம் சார்ந்த தொழில்கள், மருத்துவம், கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் சார்ந்த தொழில்கள், அதே போல ஹோட்டல், ஆடை ஆபரணம் சார்ந்த தொழில்கள், கடை நடத்துறீங்க, சிறு வியாபாரம் பண்றீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழிலில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். புதிய வாய்ப்பும் கிடைக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா நல்ல ஒரு வாய்ப்பாவே அந்த வாய்ப்பு அமையும். இல்லைன்னா இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது இப்போதைக்கு நன்மைகள். ரிஷபராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் மொத்தத்துல அப்படின்னாக்க, சில முயற்சிகள்லாம் தடை ஏற்பட்டு பிற்பாடு அது சக்சஸ் ஆகும். அதாவது நினைச்சது ஒண்ணு, நீங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கும். கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு கிடைக்காம சில தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு இறை வழிபாடு நீங்க ஃபாலோ பண்ணா போதுமானது. அதற்கு நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க, முற்றிலும் வினைகள் தீரும். குறிப்பா சஷ்டி திதி 2 வருது மாசத்துல, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி. இந்த சஷ்டி திதியில விரதம் இருந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம், அல்லது பழனி முருகனை கூட போய் தரிசிச்சுட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். தடை விலகும். மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் முடிவுக்கு வரும். அல்லது திருமணமே ஆகலன்னாக்க நீங்க சஷ்டி விரதம் இருந்து பழனி முருகன் கோயிலுக்கு போய் தரிசிச்சுட்டு வரீங்கன்னா மேரேஜ் ஆகும். இப்படி நன்மைகள் நடக்கும். முருகனுடைய அருளை நீங்க வேண்டி நின்றால். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.